அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நீங்கள் ஒவ்வொரு 2 ரகாத்திலும் அமரும்போது அத்தஹியாத்து ஓதுங்கள். பின்னர் நீங்கள் விரும்பிய துஆவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ, ஹதீஸ் எண் 1151. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு 2 ரகாத்தில் அமரும் பொழுதும் அத்தஹியாத்து ஓதிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை கேளுங்கள் என்ற கருத்தை சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது விளங்குகிறது. நம்மில் அதிகமானவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது கடைசி அத்தஹியாத்து இருப்பில் மட்டும்தான் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையில் உள்ளவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவே இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது. வித்ரு தொழுகை, அதாவது 5 அல்லது 7 அல்லது 9 ரக்காத்துகள் தொழும் பொழுது அவற்றில் மட்டும் இறுதி அமர்வில் தான் அமர வேண்டும். அதை தவிர உள்ள மற்ற தொழுகைகளில், அதாவது 2 ரக்காத்துகளை விட அதிகமான ரக்காத்துகள் எண்ணிக்கை கொண்ட தொழுகைகளில் 2வது ரக்காத்தில் அமர்ந்து பிறகே 3வது ரக்காத்திற்கு எழ வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகைகளில் 2வது ரக்காத்துடைய அத்தஹியாத்தில் அமரும் பொழுது அத்தஹியாத்து ஓதிவிட்டு, அத்தஹியாத்து என்று சொன்னால் சலவாத்தும் அதில் சேர்ந்தது, அத்தஹியாத்து, அதை தொடர்ந்து தரூதே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத்தையும் ஓதிவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு கூட 3வது ரக்காத்திற்கு எழலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிபந்தனை என்னவென்றால், இமாமாக நின்று மக்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்தக்கூடியவர் இது போன்ற சந்தர்ப்பங்களை தவறாக புரிந்து கொண்டு தொழுகையை நீட்டிவிடக் கூடாது. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் நமக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட வழிகாட்டுதல். மற்றபடி தனியாக தொழக்கூடியவர்கள் அல்லது 4 ரக்காத்துகளை கொண்ட சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த உபதேசம் நமக்கு சொல்லித் தருகிறது. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.